வணக்கம் கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு எப்படியெல்லாம் எல்லாம் வேலையெல்லாம் செய்யணும்னு கிளியராக தெரியும். உங்களுக்கு அந்த ரூட்டுக்கு ஏற்ற மாதிரி வரும்போது நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் அவங்களோட டாக்டிஸ். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு டாக்டிஸை வச்சுக்கிட்டு அப்படி போயிட்டு இருந்தால் நமக்கு செவ்வாய் நல்லா உட்காந்துட்டார். புரிதல் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக போச்சு. அதனால் ஆகஸ்ட் கொஞ்சம் நினச்ச மாதிரி நமக்கு காரியங்கள்லாம் நடத்தி கொடுக்கல அப்படிங்கிறது தான் ஃபேக்ட். செப்டம்பராவது இது சிறந்துதா அப்படின்னு பார்த்தா செப்டம்பரில் ஒரு நல்ல காரியம் நடக்குது. உங்கள் ராசிக்குள்ளார செப்டம்பர் 13 செவ்வாய் கிளம்பி வெளியில் வந்துடுறார் 2ஆம் இடத்துக்கு. புத்தி தடுமாற்றங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் கொண்டு வந்துடுவார். அதே போல் உங்கள் ராசிநாதன் அழகாக செப்டம்பர் 15 உங்கள் ராசிக்குள்ளே வந்துடுவார். கன்னி ராசிக்குள்ளே கூடவே செப்டம்பர் 17 சூரியனும் உட்காந்துருவார். சூரியனும் புதனும் சேர்ந்து உங்கள் ராசிக்குள்ளே இருக்க போகிறார் அப்படிங்கிறதும், சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துக்கு லாபத்திலேருந்து 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்குள்ளே வருவார். ஆனால் சுக்கிரன் 12ஆம் இடத்தில் வருவதும் நல்லது தான். உங்களுக்கு வருடக்கோள்களான குரு, சனி மற்றும் ராகு கேதுவில் எந்த மாற்றமும் இல்லாமல் இருப்பாங்க. இந்த புதன் உங்கள் ராசிநாதன் உள்ளே உட்காரும்போது இவர் ஆட்சி உச்சம் அப்படிங்கிற இடத்துல உட்கார்றாரு. ஸோ எல்லா பவரும் மண்டைக்குள்ளே உட்காந்துரும். எல்லாம் வந்த உடனே இங்கே ஓடணும், அங்கே ஓடணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், நிறைய பரபரப்பான சூழ்நிலைகளெல்லாம் கொண்டு வருவார். நிறைய பிரயாணங்கள் எல்லாம் உருவாக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். உங்களுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர். இந்த பிரயாணங்கள்லாம் நிறைய பண்ணால் என்னாகும், உடல் சூடாகும். இதுதான் இங்கே சூரிய பகவான் உள்ளே வந்ததும் அவர் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவார். ரொம்ப ஓடினீங்கன்னா ஒன்றைக்கு எல்லா விதமான சூட்டு விஷயங்களெல்லாம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவார். அதனால் கொஞ்சம் உடம்பையும் கூலாக வச்சுக்கணும் இல்லைங்களா. அப்போது இளநீர்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் மோர்லாம் சாப்பிட்டு அப்படின்னு அதெல்லாம் கொஞ்சம் மனதிலே உடலிலும் தெம்ப வர வச்சுக்கணும். இந்த தைரியத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வைத்திருக்கிற செவ்வாய். செய்கிற காரியங்கள்லாம் செய்யலாம் சார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இவர் 2ஆம் இடமான துலா ராசிக்குள்ளே போய் உட்காந்துட்டார். 2ஆம் இடத்துல போய் உட்கார்ந்த உடனே குடும்பத்திலே மருத்துவ செலவை கொண்டு வந்துடுவார். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை. இப்போமே என்ன பண்ணுங்க, மெடிக்கல் இன்சூரன்ஸ்லாம் கரெக்டாக இருக்குதா செக் பண்ணிவிடுங்க. எதனா ஒரு ஓவர்ஸ்டே 24 மணி நேரத்துக்கு மேலே இருந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தால் செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கு இது ஒரு வழி அப்படின்னு வச்சுக்கோங்க. வார்த்தைகள் எல்லாம் பேசும்போது எகிரி பேசுகிறது அப்படின்னு ஒரு வார்த்தை ஒன்று இல்லையா. ஒருத்தர் பேசுனா மறுத்து எகிரி பேசுகிறது அப்படின்னு மறித்து பேசுவதை அவாய்ட் பண்ணிடுங்க. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே கொஞ்சம் கருணையாக நடப்பார். குரு தன் பார்வையால் பார்க்கறதுனால வேலை பண்ணினா காசு உண்டு. 10ஆம் இடத்துக்காரர் பார்க்குறாரு. இடமாற்றங்கள்லாம் உங்கள் பாஸ் சொல்வார், இங்கே இல்லைங்க நீங்கள் கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டீங்க, நீங்கள் அங்கே போயிடுங்க, டெஸ்க்கு கூட உங்கள் இடம் மாறி இருக்குதுங்க, கொஞ்சம் பண்ணுங்கலாம் சொல்லும்போதும் அதெல்லாம் வம்படிச்சுக்கிடாதீங்க. சொன்னதை கேட்டுட்டு போகிறது நல்லது. இது காசு கொடுக்கும். பிரயாணங்கள் சின்ன சின்ன பிரயாணங்கள் கொடுக்கல் வாங்கலிலே சிக்கல் இல்லாமல் இருக்கும். ராசியிலிருந்து பார்க்கும்போது நேரடி பார்வையாக வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவானும் பார்த்து கொண்டு இருக்கிறார் 7ஆம் இடத்துலேருந்து. கலத்திரம் அப்படிங்கிற மூலியமாக கலகங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கொஞ்சம் பேசும்போது அந்த எடிட் பண்ணி பேசுகிறதுன்னு ஒரு வார்த்தை வச்சுக்கிடுங்க. ஸ்கேனர்னு சொல்லுவோம். எல்லாத்தையுமே கொஞ்சம் ஸ்கேன் பண்ணி எடிட் பண்ணி எது நல்ல வார்த்தைகளோ, ஏஞ்சல் வேர்டுன்னு சொல்லுறது, அந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணுங்கள். என்ன கோர்த்தையும் தடித்த வார்த்தைகள் வேண்டாம். தொழிலிலே நல்லதொரு முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எந்த விஷயமும் ஒரு தடவைக்கு மறுதடவை யோசித்து உங்களுக்கு தெரியாததை தெரிந்தவர்களிடம் கேட்டுக்கொண்டு ஆலோசனைன்னு சொல்லுவோம், கன்சல்டன்சி, அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறது நல்லது. செஞ்ச பிறகு வருத்தப்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அப்படின்னு தெரியும். கொஞ்சம் இதிலையும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை. கொடுக்கல் வாங்கலிலே அந்த ரிண ரோக சத்ரு அப்படிங்கிற வம்பு வழக்கு சண்டை
விஷயங்களுள்ள ராகு உட்கார்ந்துருக்கிறார், குரு பார்க்கிறார். அதனாலே இப்போ பார்க்கக்கூடியது சூரியனும் சுக்கிரனும் கேதுவும் சேர்ந்து பார்க்க போகிறார் சிம்மராசியிலிருந்து அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் பெண்கள் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் இருந்தால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. உங்களுக்கு லாபத்தை வரும் அப்படிங்கிறதுனால அவங்கள ஓவர் கம் பண்ணி செய்யாதீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. முக்கியமாக டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணுறது அப்படின்னு நாசூக்காக மைண்டில் வச்சுக்கோங்க. இதுதான் கரெக்டான ஒரு வேர்டு. இல்லைன்னா சிக்கல் இதனாலும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். ஆண் பெண் இருவருமே இந்த மாதிரி எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. தெரிஞ்சோ தெரியாமலோ நாம் எதையுமே சாதிக்க வேணும் அப்படின்னு எண்ணத்தோடு தான் வாழ்க்கையில் இருக்கிறோம். அப்படி சாதனைகள் நிறைய படைக்க வேண்டும் என்றால் அதற்கு இறை அருள் எப்போவுமே வேண்டும். அப்படி தெய்வத்தின் அருளை பெற்றுத்தருவதற்காகத்தான் செவ்வாய் அமர்ந்து கொண்டு பார்வையாலே தன்னுடைய இடத்தையும் ரிஷபராசியும் பார்க்கிறார். அதனாலே முருகனை வழிபடுவதனாலே இந்த மாதம் உங்களுக்கு பல விதத்திலும் நன்மைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். அன்பர்களே, நாம் நார்மலாக பலன்கள் அப்படின்னு பார்க்குறது ராசி பலன், இந்த மாதிரி மாத பலன்கள் அப்படின்னா பார்ப்போம். இந்த ராசி பலன் பார்க்கும்போது மதி அப்படிங்கிற இந்த சந்திரனை வைத்து பார்ப்போம். மாத பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது சூரியனை வைத்து பார்ப்போம். இந்த விதி மதி கதி அப்படின்ற விஷயங்களில் கதியும் மதியும் நிறைய வேலை செஞ்சிடும். விதிங்கிறது ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது என்னது? அதுதான் லக்னம் அப்படின்னு விழும். நம்ம ஜாதக கட்டத்தை லக்னம்னு போட்டிருப்பாங்க இல்லையா. சூரியன் நான் பிறக்கும்போது எந்த இடத்துல தன் கதிரை வைத்தாரோ அந்த இடம் லக்னம். அந்த லக்னத்தின் அடிப்படையில் தான் 1ஆம் இடம் 2ஆம் இடம்லாம் பிரிப்போம். அப்போ தான் இன்னும் நல்ல தெளிவாக உங்கள் ஜாதகம் என்ன, இப்போ நடப்பு தசை என்ன, அதனால் சேர்க்கைகள் இருக்கக்கூடிய பலன்கள் என்ன இப்படின்னு க்ளீனாக பிரித்தோம்னா உங்கள் ஜாதகத்தை படிச்சுக்கலாம். அப்போ ஒவ்வொரு ஜாதகமும் தனிப்பட்ட முறையில் பார்க்க வேண்டிய விஷயம். அப்படி உங்களுக்கு உங்கள் ஜாதகத்திலே தொழில் சம்பந்தப்பட்டது, நிதி சம்பந்தப்பட்டது, கடன் சம்பந்தப்பட்டது, இல்லை குடும்ப சம்பந்தப்பட்டது, இப்படி பல விதத்தில் நமக்கு தேர்வுகள் வேண்டும். திருமண தடைகள், படிப்பிலே தடைகள், குழந்தைகளினால் தடைகள், குழந்தை இல்லாமை, இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இது எல்லாத்துக்குமே இந்த ஜாதகத்தை பார்த்தால் தீர்வு கிடைத்துவிடும். அதனால் அப்படிப்பட்ட ஜாதகத்தை பார்க்க வேண்டும் என்றால் இது தொழில் முறையில் செய்யக்கூடிய விஷயங்களால கொஞ்சம் ஃபீஸெல்லாம் உண்டு. அதெல்லாம் பே பண்ணிவிட்டு நீங்கள் அவசியம் அதை படித்து உங்களுக்கான தீர்வை தெரிந்து கொண்டு பரிகாரங்களை செய்யும்போது அவசியம் உங்களின் கஷ்டங்கள் நிவர்த்தியாகும். அதற்கான எண்கள் இதில் தொடர்புக்கு கொடுக்கப்படுகிறது. அவசியம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன்.